no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டி தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. சிவராசிக்காரர்கள்னாலே லக்ஸுரி விரும்பிகளுங்க. தனஸ்தானத்தில் வருகிறார். காசு, பணம், துட்டு, மணி. இந்த வருடம் உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். நல்லா செலவு பண்ற டாபிக்கே கிடையாது. ஒன்லி இன்கமிங், நோ அவுட் கோயிங். ரிஷபராசிக்காரர்கள் பணத்தை எண்ணிக்கிட்டே இருக்க போறீங்க. மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுத்தர வேண்டுமா? அந்த மாதிரி தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு காதலிக்க சொல்லித்தர வேண்டுமா? லாப சனியை பார்க்கிறார். இதான் இங்கதான் ட்விஸ்ட். லாப சனியை பார்த்து விட்டார். லாப சனியை பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, வந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லா வீணா போச்சு. காரணம் யாரு? இந்த 11ஆம் இடத்துல வந்து சனி பகவான் வக்கரமா இருந்ததுதான். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 2026 எப்படி இருக்க போகிறது? ரிஷபராசிக்காரர்கள்னாலே லக்ஸுரி விரும்பிகளுங்க. நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு அன்டெவலப்டு ஏரியாவில் தான் இடமே வாங்குவீங்க. அது நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கே நிறைய பேர் கூட்டமாக வருவாங்கன்னா பார்த்தீங்களேன், அது உங்களுடைய சிறப்பு. உணவு நல்லா சாப்பிடக்கூடிய பழக்கங்கள் உடையவர்கள், ரொம்ப சுகவாசிகள். எல்இடி ஸ்க்ரீன் தான், டிவி தான், அது புஸ்ஸி சோஃபா தான், இந்த மாதிரி ஆட்கள் நீங்கள். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் என்ன கம்ஃபர்ட் தரப்போகிறாரு? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அப்படி தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா கம்ஃபர்ட் விரும்பிகள் நீங்களாம். 2ஆம் இடத்திலே குரு பகவான் வருகிறார். தனஸ்தானத்தில் வருகிறார். காசு, பணம், துட்டு, மணி. சார், யாரோ எதை பற்றியோ புத்தாண்டு பலன்களில் பேசுகிறாங்க சார். இந்த வருடம் நீர்நிலை எப்படி இருக்கும்? இந்த வருடம் பூங்காக்கள்லாம் செடி முளைக்குமா? இதெல்லாம் எனக்கு தேவையா சார்? எனக்கு தேவை காசு. எனக்கு இந்த வருஷம் தொழில் எப்படி இருக்கும்? யாருக்கு என்னன்னா எனக்கு என்ன? என் பிஸ்னஸ் எப்படி போகும்? ஆக உங்களுக்கு இந்த வெளிவட்டாரங்கள் தேவையில்லை. நான் தான் வீட்டை விட்டே வரமாட்டேன். ரிஷபராசிக்காரர்கள் பெரும்பாலும் ஹோம் சிக்கானவர்கள். என் குடும்பம், என் வீடு, எனக்கான தொழில், அந்த ஃபோக்கஸ் உங்களுக்கு வந்துருங்க. இது வரைக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் வெளியே மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்காங்க. நிறைய பட்டிமன்றம் போவோம் சார். நிறைய விழுப்புரம் முடித்தா சிவகங்கை முடிச்சுட்டு திருப்பூர்லேருந்து கன்னியாகுமரி போயிட்டு நானும் அன்றைக்கி தான் வரேன். இந்த பயனெல்லாம் ரத்து. எதாக இருந்தாலும் கூகுள் மீட்லேயே கொடுத்துட்றேன். எதாக இருந்தாலும் நீங்கள் வீடியோ கால்லேயே பேசிக்கிங்க. வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம். அந்த சித்தாந்தம் உங்களுக்கு உருவாகும். 2ஆம் இடத்துல குரு பகவான் வந்திருக்கிறார். உங்களுக்கு பணத்தை தரப்போகிறார். பணத்தை பற்றிய ஃபோக்கஸ் மட்டுமே உங்களுக்கு இருக்கும். நல்லா சம்பாதிக்கணும். நல்லா அடுத்த வார்த்தை சொல்லுங்கள். நல்லா செலவு நல்லா சம்பாதிக்கணும். திரும்பவும் நல்லா சம்பாதிக்கணும். இது என்னங்க புதுசாக இருக்குது? இந்த வருடம் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். நல்லா செலவு பண்ணுற டாப்பிக்கே கிடையாது. ஒன்லி இன்கமிங், நோ அவுட் கோயிங். அப்போ 11ஆம் இடத்துல இவர் சனி பகவான் என்னடானா வக்ரமாக இருந்தார் சார். லாப சனி. யார்? இவரா சார்? லாப சனி. இந்த ஆளை நம்பி நான் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தெரியுமா சார்? ஆனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? வந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக வீணாக போச்சு. காரணம் யார்? இந்த 11ஆம் இடத்துல வந்து சனி பகவான் வக்ரமாக இருந்தது தான். இப்போ தான் இந்த சனி நார்மல் சனியாக மாறியிருக்கார். நார்மல் சனியாக மாறிட்டார். இனி மங்களங்களை தரப்போகிறார். இனிமே பாருங்கள் உங்கள் லைஃபே மாறும். 11ஆம் இடத்தில் லாபச்சனி. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. 11ஆம் இடத்து சனி பகவான் 7ஆம் பார்வையாக 5 பார்க்கிறார். நான் சொல்கிறதெல்லாம் பிஃபோர் ஜூன் குழந்தை பிறக்க போகுது. ரிஷபராசிக்காரர்கள் பிள்ளை பிராப்திக்கான 10 வருஷம் ஆச்சு சார், எனக்கு குழந்தையே இல்லை. கவலைப்படாதீங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நிச்சயம் குழந்தை பிறகு. ஒரே செல்வம் தான். மக்கள் செல்வம் ஒரு செல்வம், நார்மல் செல்வம் ஒரு செல்வம், அசட்டு செல்வம் ஒரு செல்வம். ஒரே செல்வங்களாக வாங்க போகிறீங்க. அப்போது 2ஆம் இடத்து குரு பகவான் 5ஆம் பார்வையாக 7 பார்க்குறார். மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுத்தர வேண்டுமா? அந்த மாதிரி தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு காதலிக்க சொல்லித்தர வேண்டுமா? நீங்கள்லாம் லவ் காட், சுக்கரனோட சில்ட்ரன்ஸ் ஆஃப் சுக்கர பகவான். அப்போ உங்களுக்கு போய் 7ஆம் இடத்த குரு பார்த்தா 7ஆம் இடத்தை மெயின்டைன் பண்ணுறதும் உங்கள் வேலையே. ஏன்னா 7ங்கிறது லவ் ஒன்லி புக்கோட ஆத்தரே நீங்கள் தான். அப்போ 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன? காதல். ரிஷபராசிக்காரர்கள் பெரும்பாலும் காதல் திருமணத்தை விரும்புபவர்கள். எப்படி ஆடம்பர உணவுகள், ஆடம்பர வீடு போன்றதை விரும்புவீர்களோ அந்த மாதிரி இதில் கூட நீங்கள் நினச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு ஆள் நீங்கள். ஸோ இப்போ 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும், சந்தோஷம். அப்போது இந்த பசங்க படத்தில் ஒரு சீன் மாதிரி தான். நிறைய பேர் பிரிஞ்சிருப்பீங்க.
உட்காந்து பேசினா எல்லா பிரச்சனையும் சரியாயிருங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களும் ஒரு குளக்கரையில் உட்காந்து நீங்களும் உங்கள் ஒய்ஃபுமா உட்காந்து உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, ஏன் என் மேலே கோபமாக இருக்க, அந்த மாதிரி உட்காந்து பேசி உங்கள் பிரச்சனைகளை நீங்களே தீர்த்துருவீங்க. உண்மையில் சொல்லப்போனால் ரிஷபராசிக்காரர்களே, ஒரு கரம் நீட்டி முயற்சி தான் செஞ்சு பாருங்களேன். நீங்கள் இந்த பதிவை பார்த்தோன்னே உங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பிரிஞ்சு போனவங்கெல்லாம் சரி டைவர்ஸ் ஆனால் அவுட்டு சார், இப்போ என்ன சார் டைவர்ஸ் ஆனால் வாழக்கூடாதுன்னு இருக்கானே, நீங்கள் ஃபோன் பண்ணி போனால் போது தெரியாமல் பண்ணிட்டேன் என்று சொல்லி அந்த டைவர்ஸ் பேப்பரை கிழிச்சு போட்டு இன்னையிலேருந்து வாழ்க்கையை ஃபஸ்ட்லேருந்து எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு இருந்து வாழ ஆரம்பிங்க. இப்போ என்ன வாழ்ந்தால் தண்டனைன்னு யாராவது சொன்னாங்களா? ஸோ அப்போ 7ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கும் பொழுது பிரிந்து போன காதல், பிரிந்து போன உறவெல்லாம் சேரப்போகிறது. சில பேர் இப்போ தான் நீங்கள் யூத்தெல்லாம் போய் லவ் எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணுவீங்க. அப்படி பார்த்து என்ன நீங்கள் உங்களுடைய காதல் இந்த ஜனவரி பிறக்கும் போதே ஒரு ரெட் ரோஸோடு தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஐ லவ் யூ அப்படின்னா அடடா சூப்பர், உலகத்தின் மிகப்பெரிய வெற்றி காதலின் வெற்றி. 7ஆம் இடத்துல குரு பகவான் பார்த்துட்டார். இதெல்லாம் பிஃபோர் ஜூன். இந்த லவ்வு, ரொமான்ஸு, இந்த ஃபேமிலி ஜாயினிங்கு, வேலையே வரலையே, வராது. இது வரைக்கும் நீங்கள் வந்து ஃபேமிலியை ஸ்டெபிலைஸ் பண்ணி முடிச்சிருக்கீங்க. இப்போ தான் வேலை பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். மிஷின் ஆன் பண்ணியாச்சு. எப்போது? ஜூன் 1ஆம் தேதி. இனிமேல் வேலை பார்ப்போமா? இப்போ ஜூன் 1ஆம் தேதி என்னாச்சு? குரு பகவான் 3ஆம் இடத்திற்கு வந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். 8குடையவன் 3ஆம் இடத்திலே மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது. அது என்ன விபரீதம்? விபரீதம் இல்லைங்க, விபரீத ராஜயோகம். அப்போ என்ன ஆகுதுன்னா பணம், தங்கம் சேர்த்துக்கின்ற ஆசை வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு வெறும் தங்கமாக சேர்த்த போகிறீங்க, தங்கமாக சேர்த்த போகிறீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 3ஆம் இடத்து குரு பகவான் என்னென்ன பண்ணுறாருன்னா, முதல் பார்வையாக 7 பார்த்தவர், அடுத்து 9 பார்க்கிறார், அடுத்ததாக உங்களுடைய லாப சனியை பார்க்கிறார். இதான் இங்கே தான் ட்விஸ்டே. லாப சனியை பார்த்து விட்டார். லாப சனியை பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அப்போது இந்த சனி பகவான் நான் சொன்ன பாருங்க 11ஆம் இடத்து சனி பகவான், இந்த 11ஆம் இடத்து சனி பகவான் லாபங்களை தர தொடங்குகிறார். ஸோ இந்த வருடத்தில் அகலக்கால் வச்சுட்டேன் சார், நான் ஏற்கனவே ஒரு கடை ஓடிச்சு, இந்த கடையும் அதே மாதிரி ஓடு நினச்சி 2வது பிரான்ச் ஓப்பன் பண்ணேன், இப்போ 2வது பிரான்ச் அப்படின்னு நின்று போச்சு சார், என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. கவலைப்படாதீங்க, இப்போ 2 கடையும் பிச்சுக்கிட்டு ஓடும். கண்ணா லட்டு தின்ன ஆசையா, இப்போ கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா மாதிரி தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. சிவராசிக்காரர்களுக்கு குரு 3ஆம் இடத்திற்கு வந்ததற்கு பிறகுதான் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆனால் ஒரு விஷயம் நண்பர்களே, குரு பகவான் 2ஆம் இடம் என்பதும் குடும்பஸ்தானம் தான். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கணவன் மனைவி ஒன்று சேர்வது, இதெல்லாம் ஃபஸ்ட்லேருந்தே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போது இந்த ஜனவரி 1லேருந்தே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். குடும்பஸ்தானம் என்பதற்கும் 7ஆம் இடமாகப்பட்ட கலத்திரஸ்தானம் என்பதற்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ பிஃபோர் ஜூன் உங்களுடைய திருமண வாழ்க்கை, ஆஃப்டர் ஜூன் உங்களுடைய வெளிநாட்டு வேலைன்னு வச்சுக்கலாம். ரிஷபராசிக்காரர்கள் பணத்தை எண்ணிக்கிட்டே இருக்க போகிறீங்க. ஹாப்பி. 100க்கு 98 மார்க். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டி தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை.